உங்கள் வசந்தசேகர். இப்போ நேற்று 4/6/2026 அந்த இப்போ திருவிக்கா நகரில் வந்து குளத்தூர் இருக்கு இல்லையா, அங்கே திருவிக்கா நகரில் வந்து 2 இடங்களில் வந்து அரசு விழா நடந்ததுங்க. அது மேயர் பிரியா வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே திருவிக்கா நகர் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, பல்லவி, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த 2 பேரும் இந்த குத்துவிளக்கு ஏற்றும்போது ஒரு புது நிகழ்ச்சினா குத்துவிளக்குலாம் ஏற்றுவாங்க. இப்போ குத்துவிளக்கு வந்து பிரியா வந்து ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வாங்க முற்பட்டாங்க, தமாக எம்எல்ஏ வந்து பல்லவி. ஆனால் அவங்க கொடுக்காம அங்கே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கையை கொடுத்தாங்க. அதனால் கோச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிகழ்ச்சி விட்டு போயிட்டாங்க. 2வது இடத்துக்கு போனாங்க. அங்கேயும் அதேமாரி நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றிட்டு இவங்க பிரியா அவர்கள் வந்து பல்லவிக்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வாங்கலை. போன வாட்டியே நான் வாங்க தர மாட்டேன், இப்போ மட்டும் நான் எப்படி ஏற்றுவேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சரியான போட்டியாக இருந்தது. ஏன்னா பொம்பளை இல்லை, 2 பேருமே பொம்பளைங்க, ஒத்து போக மாட்டாங்க. பாருங்கள், அவங்க மேயர் பிரியா இன்னும் திமுக ஆட்சியில் இருக்குன்னே நினச்சிட்டு இருக்காங்க போல் இருக்கு. இப்போ இங்கே ஆட்சி மாற்றம் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் புரியல, தலைகால் புரியாமல் அவங்க பாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் ஒரு மேயராக இருந்தாங்க. இங்கே இருக்கும்போது வந்து அவர் கரெக்டாக இருந்தார். ஆனால் அப்போ அதிமுக வந்து ஆட்சியில் இருந்ததுங்க, ஜெயலலிதா. இதேமாரி தான் கொஞ்சம் நாளில் வந்து மாறி போச்சு. அவங்க பயங்கர பாடுபடுத்தினாங்க ஸ்டாலின் அவர்களை வந்து. எப்படியோ 13 நீக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து அப்புறம் அப்படியே சமமாக பண்ணிட்டாரு. அவரை இது கொண்டு போவாங்க. அங்கே கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர்லாம் இருக்காங்க, அதிமுக கட்சி, அவங்களாம் ஒத்தே போக மாட்டாங்க. ஆனால் இவங்க பாருங்க, தமாக வந்து ஒத்து போகிறாங்க. இவங்க மேயர் பிரியா அவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஆட்சி மாறி போச்சுமா, அது புரிஞ்சுக்குங்க.